السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நாம் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றியும் அதிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடங்கள் படிப்பினைகள் தொடர்பாகவும் நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றில் இன்றைக்கு நாம் சில செய்திகளை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். முஸ்னத் அஹ்மதிலே 6644வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்துல்லா இப்னு அம்ரு ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன சுலைமான் இப்னு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சஅலல்லாஹ ஸலாஸன். தாவூத் நபியுடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் 3 பிரார்த்தனைகளை கேட்டார்கள், 3 கோரிக்கைகளை அல்லாஹ்விடத்தில் முன்வைத்தார்கள். ஆழ்த்தாகு இஸ்னைனி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு 2 கோரிக்கைகளை வழங்கிவிட்டான். 2 கோரிக்கைகளை அல்லாஹ் செய்து விட்டான், ஏற்றுக்கொண்டு விட்டான். 3வது கோரிக்கையை பற்றி நபிகள் நாயகம் சொல்றாங்க, வநஹ்னு நர்ஜு அன் தகூன லஹு சாலிசத்து. நாம் அந்த மூன்றாவது விஷயம் நமக்கு ஆக வேண்டும் என்று நாம் என்ன செய்தோம், ஆதரவு வைக்கிறோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட அந்த 3 கோரிக்கையில முதலாவது கோரிக்கை என்ன? அவங்க அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க, ஃபஸஅலஹு ஹுக்மன் யுஸாவிஃபு ஹுக்மஹு. அவர்கள் வழங்கக்கூடிய தீர்ப்பு வழக்குகளில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வழங்கக்கூடிய தீர்ப்பு அல்லாஹ்வுடைய தீர்ப்போடு ஒத்து போக வேண்டும். இந்த உலகத்துல நீதிபதிகள் பல தீர்ப்புகளை சொல்றாங்க. எல்லா தீர்ப்புகளுமே இறைவனிடத்தில் நீதியாக சரியானதாக கருதப்படுமான்னு சொன்னா என்ன செய்யப்படாது, கருதப்படாது. அநியாயமான தீர்ப்புகளும் ஏராளமா இருக்குது. அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன கோரிக்கை வைக்கிறாங்க, நான் வழங்கக்கூடிய தீர்ப்பு இறைவன் எதை சரி என்று கருதுகிறானோ அதற்கு ஒத்த தீர்ப்பாக இருக்க வேண்டும், அநியாயமான தீர்ப்பா என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது என்ற ஒரு துவாவை, என்ற ஒரு கோரிக்கையை அல்லாஹ்விடம் முன்வைக்கிறார்கள். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபஅதாஹுல்லாஹு இய்யாஹு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கோரிக்கையை அவர்களுக்கு கொடுத்து விட்டார். அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான். சுலைமான் நபியுடைய எந்த தீர்ப்பா இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை சரி காண்கிறானோ அத்தகைய தீர்ப்பை தான் அவங்க கொடுப்பாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு வழிகாட்டுவான். அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்நாளில் அவங்க அளித்த எந்த ஒரு தீர்ப்பிலும் பிழை என்பதே கிடையாது, எல்லாமே நியாயமான தீர்ப்பு தான். அடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை நீதியாக கருதுவானோ அத்தகைய தீர்ப்பை தான் அல்லாஹ்வுடைய உதவியால் அவங்க செஞ்சிருக்கிறாங்க, தீர்ப்பாக சொல்லி இருக்கிறாங்க. அடுத்து 2வது கோரிக்கை என்னவென்று சொன்னால், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கோரிக்கை வச்சாங்க, வஸஅலஹு முல்கன் லா யம்பகி லி அஹதி மின் பஅதி. தனக்கு பிறகு யாருக்கும் தகுதியாகாத ஒரு ஆட்சி, எனக்கு பிறகு கியாமத் நாள் வரைக்கும் சுலைமான் நபிக்கு கொடுத்ததை போன்ற ஒரு ஆட்சியை வேற யாருக்கும் கொடுக்க கூடாது அப்படின்னு அல்லாஹ் நினைச்சாங்க. அப்படி ஒரு ஆட்சியை அவங்க கேட்கிறாங்க. அப்ப ஃபஅதாஹு இய்யாஹு, அதையும் அல்லாஹ் செய்து விட்டான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்து விட்டான். அந்த பிரார்த்தனையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான். அதை நாம பின்னாடி இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அடுத்து 3வது ஒரு கோரிக்கை வச்சாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பைத்துல் மக்தஸ் ஆலயத்தை அவங்க புனர் நிர்மாணம் செய்தார்கள், மீண்டும் கட்டி அமைத்தார்கள். அப்ப அவங்க அல்லாஹ்ட்ட கோரிக்கை வச்சாங்க, ஃபஸஅலஹு அய்யுமா ரஜுலின் خرج من بيته لا يريد الا الصلاه في هذا المسجد. எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும்
அவர் தன்னுடைய வீட்டிலிருந்து இந்த பள்ளிவாசலில் தொழுவதற்காக வெளியேறினார். பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசல், மஸ்ஜித் அக்ஸா பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசல்ல தொழுவதற்காக தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியேறினால் ஹரஜமில் ஹத்தியத்திஹி மிஸ்ல யௌமி வலதத்துஹு உம்முஹு, அவருடைய தாய் அவனை பெற்றெடுத்த நாளில் அவன் எப்படி பாவமே இல்லாமல் இருப்பானோ அது போன்று இந்த பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசல்ல தொழுதுட்டு அந்த பள்ளியை விட்டு வெளியேறினால் அவன் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டவனாக வெளியேறணும் அப்படின்னு செஞ்சாங்க, அல்லாஹ் கிட்ட கோரிக்கை வச்சாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஃபனஹனு நர்ஜு அயகூன அல்லாஹ் அஸ்ஸ வஜல் கத் அஅதாஹு இய்யாஹு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு அதை கொடுத்திருப்பான் என்று நாம் ஆதரவு வைக்கிறோம். கொடுத்தானா இல்லையா நபிகள் நாயகம் செய்யல சொல்லல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அதை கொடுத்திருக்கலாம், கொடுக்க வேண்டும் என்று நாம் ஆதரவு வைக்கிறோம். அப்போ முதல் ரெண்டு விஷயங்களும் அல்லாஹ் கன்ஃபார்மா கொடுத்துட்டான். அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஆட்சி கியாமத் நாள் வரைக்கும் யாருக்கும் கிடைக்க கூடாது, அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டார். அதுபோன்று அவங்க வழங்கக்கூடிய தீர்ப்பு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை தீர்ப்பாக சரியானதாக கருதுவானோ அதற்கு ஒத்த தீர்ப்பாக இருக்க வேண்டும். இதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான். மூன்றாவது பிரார்த்தனை நபிகள் நாயகம் சொல்றாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று நாம் என்ன செய்யறோம், ஆசைப்படுறோம். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி கொடுத்தானா இல்லையா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யல, உறுதிப்படுத்தி அவங்க சொல்லல. அப்ப நாம அதை செய்ய முடியாது, உறுதிப்படுத்த முடியாது. இப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய முதலாவது பிரார்த்தனை இருக்கு பாருங்க, இந்த மாதிரி நான் வழங்கக்கூடிய தீர்ப்பு அல்லாஹ் எதை நியாயமாக கருதுறானோ நீதியாக கருதுறானோ இறைவனிடத்தில் எது சரியானதாக இருக்குமோ அந்த தீர்ப்புக்கு ஒத்ததாக இருக்க வேண்டும் அப்படின்னு அவங்க துவா செய்யறாங்க. அப்ப நம்ம திருமறை குர்ஆனிலும் ஹதீஸிலும் இரண்டு சம்பவங்கள் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது சம்பவம் எதுன்னு சொன்னோம்னா சூரத்துல் அன்பியா 21வது அத்தியாயம் 78, 79வது வசனங்களாக இடம்பெற்றிருக்கிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கூறுகின்றான், தாவூத வ சுலைமான இது யஹ்குமானி ஃபில் ஹர்ஸ், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு விளைச்சல் நிலம் விஷயத்தில் அவங்க என்ன செய்றாங்க, தீர்ப்பளிக்கிறார்கள். அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னோம்னா ஒருவருக்கு ஒரு விளைச்சல் நிலம், அதுதான் அவருக்கு வருமானம், அவருடைய புழப்பு புள்ளகுட்டி எல்லாமே வாழ்றது அந்த விவசாய நிலத்தை நம்பிதான். இன்னொருவருக்கு அவர் ஒரு ஆட்டு மந்தை வைத்திருக்கிறார், அவருக்கு எல்லா பிழைப்புமே அந்த மந்தைய அடிப்படையா வச்சுதான். அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னோம்னா பொதுவாக மார்க்கத்துடைய சட்டம் என்ன, பகல் நேரங்கள்ல விவசாய நிலங்களுக்கு சொந்தக்காரங்க ஆடு மாடுகள் தங்கள் நிலங்களுக்குள் நுழைந்து விடாமல் அவங்க தான் தடுக்கணும். ஆடு மாடு மேய்க்க வருவாங்க, பகல் நேரத்தை நீ அங்க மேய் இங்க மேய் சொல்ல முடியாது, இவங்க நிலத்தை இவங்க தான் பாதுகாத்துக்கணும். இப்ப இஸ்லாமிய கவர்மெண்ட்ல பகல் நேரத்துல ஒருவருடைய மாடு ஒரு வயல்ல போய் மேய்ஞ்சின்னு வச்சுக்கிடுங்க, அவரு அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ண சொன்னோம்னா அவருக்கு என்ன கிடையாது, நஷ்டஈடு வழங்கப்படாது. ஏன்னா பகல் நேரத்துல வயலை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு, நம்ம பொருட்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்மை சார்ந்தது. ஆடு மாடுகள் தெருக்கல்ல போகும், வயலுக்கு போகும், அப்ப அந்த மாதிரி வேலி போட்டு அது பாதுகாப்பை நம்ம செஞ்சுக்கணும். அதே நேரத்துல இரவு நேரத்துல போய் ஆடு மாடுகள் வயல்ல போய் மேய்ஞ்சிட்டு வச்சுக்கிடுங்க, அப்போ பாதிக்கப்பட்டவங்க என்ன செஞ்சாகணும், நஷ்டஈடு கொடுத்தாக வேணும். இது மார்க்கத்துடைய சட்டம், நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ என்ன நடக்குன்னு சொன்னோம்னா ரெண்டு பேருக்கு ஒரு விவசாய நிலம் ஒருவருக்குரியது, அதுல விளைச்சல் நல்லா முத்தி நிற்கிறது, இன்னொருவருக்கு ஒரு ஆட்டு மந்தை சொந்தமா இருக்குது, அவருடைய பொழப்பு எல்லாமே அதை வசதா இருக்குது. அப்ப என்ன நடக்குது, இது நஃபஷத் ஃபீஹி கனமுல் கௌம், ஒரு கூட்டத்தாருக்குரிய ஆடுகள் இரவு நேரத்தில் அதில் போய் மேய்ந்து விட்டது. நஃபஷத்னா என்ன அர்த்தம், இரவு நேரத்துல போய் என்ன செய்யறது, வயல்ல போய் ஆடு மாடுகள் மேய்வதற்கு பேர் நஃபஷத்துன்னு சொல்லுவாங்க. அப்ப இரவு நேரத்துல போய் என்ன செய்யுது, ஒரு கூட்டத்தாருக்குரிய ஆடுகள் இந்த வயலுக்குரியவருடைய வயல்ல போய் அதுல உள்ள விளைச்சல் எல்லாத்தையுமே மேய்ந்து விடுகிறது. அப்ப இந்த வழக்குல தீர்ப்புக்கு வழக்கு கொண்டு வர்றாங்க. வயலுக்காரர் தாவூத் நபிட்ட முறையிடுறாங்க, நீங்க என்னுடைய வயல்ல இவருடைய ஆடுகள் என்ன செஞ்சுது, இரவு நேரத்துல ஃபுல்லா நுழைஞ்சு எல்லாத்தையும் தின்னு நாசமாகிடுச்சு, என்னுடைய பொழப்பே அதுலதான் இருக்குது அப்படின்னு என்ன செய்றாங்க சொல்றாங்க. அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், அப்போ குன்னாலி ஹுக்குமிஹிம் ஷாஹிதீன்,
அந்த இருவருடைய தீர்ப்புக்கும் நாம் சாட்சியாளர்களாக இருந்தோம். ரெண்டு பேருமே தீர்ப்பு கொடுக்குறாங்க. தாவூது நபி என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னு சொன்னோம்னா, எவ்வளவு விளைச்சல் எவ்வளவு நஷ்டமா இருக்குன்னு பாக்குறாங்க. ஆட்டுடைய மதிப்பு என்னன்னு பாக்குறாங்க. உதாரணத்துக்கு நம்ம சொல்றதா இருந்தா, ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு என்ன செஞ்சிருக்கு, ஆடுகள் நாசமாக்கி இருக்கு விளைச்சலை. இந்த ஆடுகள் ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு இருக்கு. அப்ப தாவூது நபி சொல்றாங்க, 10 லட்சம் ரூபாய் நஷ்டமாக்கி இருக்குது, நீ என்ன செஞ்சிரு, உன்னுடைய 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஆடுகளை கொடுத்துடு. நீதி சரியாச்சுல, இவருக்கு அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, அவ்வளவுக்கு நஷ்டமா இருக்குது, நீ அந்த அளவுக்கு என்ன செஞ்சது, உன்னுடைய ஆடுகளுடைய மதிப்பு அவ்வளவுதான் வருது, நீ அதை கொடுத்து விடு அப்படின்னு என்ன செய்றாங்க, தாவூது நபி தீர்ப்பு சொல்றாங்க. அப்போ அல்லாஹ் சொல்றான், குன்னாலி ஹுக்குமிஹிம் ஷாஹிதீன், அவருடைய தீர்ப்புக்கு நாம் என்ன செய்தோம், சாட்சியாளராக இருந்தோம். தாவூது நபி சொன்ன தீர்ப்பு அல்லாஹ் தவறு என்று அல்லாஹ் செய்யவில்லை, சொல்லவில்லை. ஆனா அல்லாஹ் கூறுகின்றான், சுலைமானுக்கு நாம் அதை நன்றாக விளங்க வைத்தோம், நல்ல விளக்கத்தை நாம் கொடுத்திருந்தோம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்ன தீர்ப்பை விட மிக அழகிய ஒரு விளக்கத்தை நாம் என்ன செய்தோம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் கொடுத்திருந்தோம். அவங்க செஞ்ச துவா, அவங்க என்ன ஒரு தீர்ப்பு சொன்னாலும் அது இறைவன் எதை நீதியாக கருதுகிறானோ அந்த தீர்ப்புக்கு நிகரா இருக்கும். இப்ப தாவூது நபி சொன்ன தீர்ப்புல என்ன ஆயிடுச்சு, அந்த நிலம் என்பது அந்த ஆட்டுக்கு, அந்த நிலம் என்பது விவசாய நிலத்துக்காரருக்கே சொந்தமா இருக்குது. தாவூது நபி சொன்ன தீர்ப்புல நிலத்துல ஆடு மேய்ஞ்சிருச்சு. அப்ப என்ன செய்யறாங்க, ஆட்டை புல்லா வாங்கி இவருக்கு என்ன செஞ்சிடறாங்க, பால் படுத்தின பயிர்கள் அளவிற்கு ஆட்டுடைய மதிப்பிற்கு கொடுத்துடுறாங்க. ஆனா நிலமும் இவருக்கு சொந்தமாயிருது, ஆடுகளும் இவருக்கு சொந்தமாயிருது. அவருக்கு என்ன, அவருடைய பொழைப்பே அந்த ஆடுகளை நம்பித்தான். அவருடைய ஒட்டுமொத்த ஆடுகளையும் எடுத்து இவருக்கு கொடுக்கும் போது அவருக்கு ஒண்ணுமே இல்லாம போகுது. இவருக்கு என்னன்னு சொன்னோம்னா, திரும்ப அந்த விவசாய நிலத்தை பயன்படுத்தி விவசாயம் பண்ணிக்கலாம். அவருக்குரிய ஆடுகளும் என்ன செய்யுது, இவருக்கு ஒட்டுமொத்தமா கிடைக்குது. ஆட்டை வச்சு ஒரு புலப்படை செஞ்சுக்கலாம், பிரிக்கலாம். அப்ப இவருக்கு 2 வகையான சொத்துக்கள் என்ன செஞ்சிருது, கிடைச்சது. அவர் ஒண்ணும் இல்லாம ஜீரோவா என்ன செஞ்சிருந்தாரு, ஆகி விடுகிறார். அப்ப அல்லாஹ் சொல்றான், சுலைமான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் அதை என்ன செய்தோம், நன்றாக அந்த வழக்கத்தோட விஷயங்களை நுணுக்கமாக நாம் விளக்கத்தை நாம் கொடுத்தோம். அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட, நான் என்ன செய்யறேன், இந்த தீர்ப்பு, இந்த வழக்குக்கு நான் ஒரு தீர்ப்பை சொல்றேன், சரியான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடுகளுக்குரியவர்கிட்ட என்ன செய்யறாங்கன்னா, நிலத்தை ஆடுகள் பால் படிச்சுல, அந்த நிலத்துக்கு அந்த ஆடுகளுக்குரியவர்கிட்ட சொல்றாங்க, நீ என்ன செய்யணும், இந்த நிலத்தை பயிரிட்டு அவர் எந்த அளவுக்கு தானியங்களை வளர்த்து வச்சிருந்தாரோ குறிப்பிட்ட காலத்துல அந்த அளவுக்கு தானியங்கள் என்ன செய்து விட வேண்டும், வளர்த்து அவருக்கு கொடுத்து விட வேண்டும். நிலத்துல உள்ளவர் சொல்றாங்க, நீ இந்த ஆடுகளை வச்சு உன்னுடைய வாழ்க்கையை நீ என்ன செஞ்சுக்க, உனக்கு அன்றாட தேவையும் நடத்திக்க. அவர் இதை வளர்த்து தந்த பிறகு நீ என்ன செஞ்சிடணும், ஆடுகளை அவருக்கு என்ன செஞ்சிடணும், திருப்பி கொடுத்துடணும். அப்ப இவருடைய பாதிப்புக்கும் தீர்ப்பு சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. அவரும் தன்னுடைய சொத்தை என்ன செய்யறாரு, இழக்காமல் ஆகிவிட்டார். அப்ப தாவூது நபியுடைய தீர்ப்புல என்ன வருது, அவர் ஜீரோ ஆயிடுறாரு, இவருக்கு எல்லாம் கிடைச்சது. சுலைமான் நபியுடைய தீர்ப்புல இவருக்கு நீதியும் கிடைத்து விடுகிறது, அவர் தன்னுடைய சொத்துக்களை இழக்காமல் செய்யப்படுறாரு, பாதுகாக்கப்படுகிறார். அப்ப அல்லாஹ் சொல்கின்றான், இருவருக்குமே நாம் ஞானத்தையும் கல்வியையும் கொடுத்திருந்தோம், ஆட்சியையும் கல்வியையும் கொடுத்திருந்தோம். 2 பேருடைய தீர்ப்பும் ஒரு வகையில சரிதான். ஆனா சுலைமான் நபியுடைய தீர்ப்பு என்ன செய்யுது, மிக சிறந்த ஒரு தீர்ப்பு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அப்ப இதுல இருந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லக்கூடிய தீர்ப்பு எல்லாமே இறைவன் எதை நீதி என்று கருதுகிறானோ அந்த நீதிக்கு ஒத்த ஒரு தீர்ப்பாக சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தார். அதுபோன்று சஹீஹுல் புகாரில 3427வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, தாவூது நபியுடைய ஆட்சியில ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை சொன்னோம்னா, அக்கா தங்கச்சி 2 பேர். அக்கா வயசுல ரொம்ப மூத்த பெண்ணா இருக்கிறான், தங்கச்சி சின்ன வயசு பெண்ணா என்ன செய்றாங்க இருக்கிறாங்க. 2 பேருக்குமே குழந்தைகள் என்ன செய்து இருக்குது. அப்ப இருவரும் ஏதோ ஒரு குழந்தைகள், தன்னுடைய குழந்தைகளை வைத்து விட்டு ஏதோ ஒரு காரியத்துல ஈடுபட்டு இருக்கும் பொழுது ஓநாய் என்ன செஞ்சதுன்னா, ஒருத்தையுடைய குழந்தையை சாப்பிட்டு போயிடும். யாருடைய குழந்தையை சாப்பிட்டா நம்ம பின்னாடி உள்ள முடியை வச்சு நாம சொல்லும் போது மூத்தவளுடைய குழந்தை என்ன செஞ்சது, ஓநாய் தூக்கிட்டு போயிடுது.
அப்போ அந்த ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க, மூத்தவள் வந்து பார்க்கிறாள், அவருடைய குழந்தைய ஓனாய் தூக்கிட்டு போயிடுச்சு. அவளுக்கு தெரியும் ஓனாய் தூக்கிட்டு போன நம்முடைய குழந்தை தான் சொல்லி. அப்ப இருந்தாலும் அவர் என்ன பிரச்சனை கிளப்புறான்னு சொன்னோம்னா, நபியா நான் சொல்ல காமத் இம்ரத்தானி மாகுமா இப்னாகுமா, ரெண்டு பெண்கள் இருந்தாங்க. அந்த பெண்களோடு அவங்களுடைய இரண்டு குழந்தைகளும் இருந்தது. ஓனாய் வந்தது. அந்த இரண்டு சகோதரிகளில் ஒருத்தியுடைய குழந்தையை ஓனாய் என்ன செய்து விட்டது, தூக்கி சென்று விட்டது. அப்போ கால சாஹிபத்துஹா, அப்போ மூத்தவள் சொன்னால் இன்னமா தஹப பி இப்னிகி, ஓன் குழந்தையை தான் ஓனாய் தூக்கிட்டு போயிடுச்சு, ஏன் குழந்தை இல்லை அப்படின்னு செய்யறாங்க. மூத்தவள் சொல்கிறாள். அப்ப இளையவள் சொல்கிறாள், பாலத்தில் உஹ்ரா இன்னமா தஹப பி இப்னிகி, ஓன் குழந்தையை தான் தூக்கிட்டு போச்சு, ஏன் குழந்தை இல்லை. ரெண்டு பேரும் தெரியும், இருந்தாலும் பிரச்சனை என்ன செய்யலாம், மூத்த பெண் வந்து பிரச்சனையை வந்து வளர்க்கல, ஓனாய் தூக்கிட்டு போனது ஓன் குழந்தை தான் அப்படின்னு சொல்லி. அப்போ ஃபதஹாக்கமத்தா இலா தாவூத், ரெண்டு பேரும் என்ன செய்றாங்க, தாவூத் நபிட்ட போய் தீர்ப்பு கேட்கிறாங்க. இப்படி இது வந்து என்னுடைய குழந்தை தான், இளையவள் சொல்ற இது என்னுடைய குழந்தை தான், அவளுடைய குழந்தை தான் ஓனாய் தூக்கிட்டு போயிடுச்சு. மூத்தவள் சொல்றா இல்ல இல்ல அதுதான் என்னுடைய குழந்தை, ஓனாய் தூக்கிட்டு போனது இளையவளுடைய குழந்தையை தான் என்ன செஞ்சிடுச்சு, தூக்கிட்டு போயிட்டு அப்படின்னு செய்றாங்க பாக்குறாங்க. அப்போ தாவூது நபி பார்த்துட்டு அவங்க என்ன நினைச்சிருக்கலாம், சரி யாருடைய குழந்தைன்னு நினைச்சு இதை தீர்மானிக்க முடியல, மற்ற சாட்சி அங்க இல்லை, இவ என் குழந்தைங்கிறா உன் குழந்தைங்கிறா. தாவூது நபி ஒரு யூகமாக என்ன நினைக்கலாம்னு சொன்னோம்னா, இவ மூத்த வயசான பொம்பளையா இருக்கிறா, இளைய பெண்ணா இருக்கிறா, இவன் ஒரு குழந்தைய கூட என்ன செய்ய முடியும், பெற்றுக்க முடியும். இது ரொம்ப ஒரு வயோதிக பருவத்தை, குழந்தை பெற முடியாத பருவத்தை அடைஞ்சிட்டா, அப்ப நம்ம என்ன செய்வோம், இவளுக்கு தீர்ப்பளிச்சுட்டோம்னு சொன்னோம்னா இன்னொரு குழந்தையை பெற்றுக்கிடுவான்னு சொல்லி என்ன செய்றாங்க, அவங்க அப்படி நினைச்சிருக்கலாம். அப்போ ஹாக்கமத்தா இலா தாவூத், ரெண்டு பேரும் தாவூத் நபியோட தீர்ப்பு கேட்டவுடனே ஃபகலா பிஹில் குப்ரா, அவங்க என்ன செஞ்சாங்க, மூத்தவளுக்குரிய குழந்தையை தான் தீர்ப்பளித்து முடிச்சிடுறாங்க. அப்போ ரெண்டு பேரும் அந்த தீர்ப்பு பெற்றவுடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, உள்ள வர்றாங்க. ஃபஹரஜத அலா சுலைமான் இப்னு தாவூத், அந்த இரண்டு பெண்கள் சுலைமான் இப்னு தாவூத் அவங்கள்ட்ட வர்றாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வர்றாங்க. ஒருவேளை ரெண்டாவது அந்த சிறியவள் கூட, ரெண்டாவது தங்கச்சி கூட இந்த பிரச்சனை என்ன செஞ்சிருக்கலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கொண்டு வந்திருக்கலாம். ரெண்டு பேரும் தங்களுடைய பிரச்சனை என்ன செய்றாங்க, சொல்றாங்க. அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேருடைய விஷயத்தையும் கேட்கலாம். பொதுவா தீர்ப்பு சொல்றதுக்கு மார்க்க அறிவு முக்கியம், அதே போன்று நுணுக்கங்களும் என்னது ரொம்ப முக்கியம். ஏன்னா நன்மை தீமையை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஒரு நுணுக்கமா என்ன செய்யணும், இருக்கணும். அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்கன்னா, ஒரு சில நுணுக்கங்களை கையாளுறாங்க. அப்போ ரெண்டு பேரும் ஏன் குழந்தை சொன்ன உடனே சுலைமான் நபி என்ன செய்றாங்க, சரி குழந்தையை கொடுங்கன்னு சொல்லிட்டு, இது தூணி பி சிக்கின், என்கிட்ட வந்து கத்தியை கொண்டு வாங்க, அஷுக்குஹு பைனஹுமா, அந்த குழந்தைய ரெண்டா வெட்டி உனக்கு பாதி துண்டு இவளுக்கு பாதி துண்டு என்ன செஞ்சதை தந்து விடுகிறேன் அப்படின்னு செய்றாங்க, சொல்றாங்க. அப்போ இளையவள் சொல்றா ஃபகாலத்து சுக்ரா லா தஃஅல், அப்படி செய்யாதீங்க, யர்ஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்யட்டும், அருள் செய்யட்டும். ஹுவ இப்னுஹா, அவள் வந்து இவளுடைய மூத்தவளுடைய மகன் தான், பிள்ளைய ரெண்டா வெட்டிடாதீங்கன்னு யார் சொல்றா, இளையவள் சொல்றா. ஏன்னு சொன்னா அவள் தான் அந்த குழந்தைய பெற்று இருக்கிறா, பெற்ற பாசம் வந்து குழந்தைய ரெண்டா என்ன செய்யாது, வெட்ட கூடாது. அப்ப அது அவள் குழந்தையாவே இருக்கட்டும், யார்கிட்ட வளர்ந்தா என்னன்னு சொல்லி என்ன செஞ்சா, இளையவள் வந்து மூத்தவளுடைய குழந்தைதான் சொல்றா. மூத்தவள் வந்து என்ன செய்யறாங்க, நம்ம ஊர்ல சொன்ன மாதிரி நல்ல கல்லு குத்தி மாதிரி என்ன செய்யறான், மேதியான் வெட்டி தாங்குங்கிற மாதிரி ஓகேங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க இருக்கலாம். அப்போ என்ன சொல்றாங்கன்னா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஃபகலா பிஹில் சுக்ரா, இது இளையவளுக்குரியதுதான், ஏன்னா அவள்கிட்ட தாய் பாசம் என்ன செய்யுது, வெளிப்படுது. மூத்தவள் வந்து தனக்கு தான் இழந்த மாதிரி தன்னுடைய சகோதரி என்ன செய்யணும், இழக்கணும் அப்படிங்கிற அந்த நிலையில என்ன செய்யறா இருக்கிறாங்கிறத என்ன செஞ்சிடறாங்க, கண்டுபிடிச்சிடறாங்க. வரலாற்றுகள்ல கூட சில கதைகள் என்ன செய்வாங்க, சொல்லி காட்டுவாங்க. எப்படின்னு சொன்னோம்னா, ஒரு அபலை பெண் ஒரு பெண் இருந்தாங்க. அந்த பெண்ணை பத்தி, அந்த பெண்ணை வந்து 4 பேர் விரும்புறாங்க. 4 பேருமே என்ன செய்யறாங்க, அந்த பெண்ணை திருமணம் முடிக்க, அழகா இருக்கிறாங்க, 4 பேருமே அந்த பெண்ணை திருமணம் முடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா அந்த பெண்ணு வந்து ஒருத்தனுக்கு தான் என்ன செய்யற சம்மதிக்கிறாங்க. அப்போ மற்ற 3 பேர் அல்லது வேற ஒருத்தர் திருமணம் முடிச்சிடலாம். அப்ப இந்த 3 பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னோம்னா, இந்த பெண்ணு வந்து ஒருத்தனோட விபச்சாரம் செஞ்சான்னு ஒரு குறிப்பிட்ட ஆளை சொல்லி நாங்க பார்த்தோம் அப்படின்னு செஞ்சிடறாங்க. 3 பேரும் நீதிபதிட்ட போய் 4 பேருமே நீதிபதிட்ட போய் என்ன செய்யறாங்க, சொல்றாங்க நாங்க கண்ணால பார்த்தோம். 4 பேருமே ஒரு பெண்ணு விபச்சாரம் பண்ண சொன்னா என்ன ஆகும்,
அது கன்ஃபார்ம் ஆயிரும்ல, நாங்கள் கண்ணால பார்த்தோம் இந்த பெண்ணு இந்த ஆணோட விபச்சாரம் பண்ணாம். அப்போ நீதிபதி வந்து அந்த பெண்ணு மறுக்கிறாங்க, நான் அப்படி செய்யவே இல்லை, 4 சாட்சி வேற வந்தாச்சு. அப்போ உடனே 4 சாட்சி வந்துருச்சு, உடனே என்ன செஞ்சிருவோம், தீர்ப்பு சொல்லிடுவோம் அப்படின்னு சொன்னோம்னா அது சரியான தீர்ப்பு கிடையாது. கொஞ்சம் நுணுக்கங்களை என்ன செய்ய பயன்படுத்தணும். அப்படியா சொல்லிட்டு நீதிபதி என்ன பண்ணாரு, 4 பேரையும் தனித்தனியா கூப்பிட்டாரு. அப்போ நீ வந்து விபச்சாரம் பண்ண பார்த்தீல, அவர் என்ன கலர் சட்டை போட்டிருந்தாரு, எந்த இடத்துல தங்கி இருந்தாரு, 4 பேருமே 4 விதமான கருத்தை என்ன செய்யறாங்க சொல்றாங்க. ஏன்னா அவங்க வந்து பொய்யத்தான் சொல்றாங்க, பொய்யை சொல்றவங்க திட்டமிட்டு ஒன்று சொல்ல முடியாது. ஒருத்தன் சொன்னா இது ப்ளூ கலர் ஷர்ட்டு, ஒரு சிவப்பு கலர் ஷர்ட்டு, ஒரு நீல கலர் ஷர்ட்டு, இப்படி சொல்லும் போதே அது பொய்ன்னு என்ன செஞ்சிருது, தீர்மானம் ஆயிடும். அப்ப சில நேரங்கள்ல வழக்குகளை தீர்மானிப்பதில் வந்து நுணுக்கங்களும் அவசியம். மார்க்கத்துடைய சட்டத்தையும் பார்க்கணும், அவங்க யாரு சரியா நடக்கலாம் என்று தீர்மானிக்கக்கூடிய அந்த நுணுக்கங்களை என்ன செய்ய வேண்டும், கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மாதிரி ஒரு நுணுக்கத்தை வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தாங்க. அதாவது தாவூது நபிக்கு நுணுக்கம் இதை வழங்கிடக்கூடாது. தாவூது நபியை விட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்திருந்தான், நன்றாக தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருந்தான். தாவூது நபிக்கும் அல்லாஹ் அதற்கு உண்டான பாக்கியத்தை என்ன செஞ்சிருந்தான், அல்லாஹ் கொடுத்திருந்தான். அப்ப இது நாம என்ன செய்யற சம்பவத்தை பார்க்கிறோம். அதே போன்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பைத்துல் மக்தஸ் என்ன செஞ்சாங்க, புனர் நிர்மாணம் செய்தார்கள். நபிகள் நாயகம் பைத்துல் மக்தஸை பொறுத்த வரைக்கும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்துக்கு முன்பாகவே அது கட்டப்பட்டுருச்சு. சஹீஹுல் புகாரில 3366வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அபூதர் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் ஐயு மஸ்ஜிதின் உலிய ஃபில் அர்த், இந்த பூமியில முதலில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் எது அப்படிங்கிற கேள்வி என்ன செய்யறாங்க, வைக்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் சொல்றாங்க, அது மஸ்ஜிதுல் ஹராம், முதல்ல கட்டப்பட்ட பள்ளிவாசல் காபத்துல்லா. காபத்துல்லாவை யாரு கட்டினாருங்கிறது அறிஞர்களுக்கு மத்தியில் 2 கருத்து இருக்கு. ஒன்னு ஆதம் நபி கட்டினாங்கிற கருத்தும் இருக்கிறது. இப்ராஹிம் நபிக்கு முன்னாடி உலகத்துல பள்ளிவாசலே கிடையாது. இப்ராஹிம் நபி தான் முதல் என்ன செஞ்சாங்க, காபத்துல்லாவை கட்டினாங்க. நம்ம குர்ஆனுடைய வசனங்களை படிக்கும் போதெல்லாம் இப்ராஹிம் நபி அவங்க தான் முதல்ல கட்டி இருக்க முடியும் என்கின்ற அந்த கருத்து தான் நமக்கு மேலோங்கிய வகையில் தெரியும். அப்போ முதலில் உலகத்துல முதல்ல கட்டப்பட்ட பள்ளின்னு கேட்கும் போது மஸ்ஜிதுல் ஹராம் அப்படின்னு சொல்றாங்க. சும்மா ஐயும், அதற்கு பிறகு கட்டப்பட்ட பள்ளி எது, அது மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசல். கம் பைனகுமா, இந்த 2க்கும் மத்தியில எவ்வளவு கால இடைவெளி, 40 சனா, 40 வருடங்கள் அப்படின்னு செய்யறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இது புகாரில 3366வது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு வாதத்துக்கு ஆதம் நபி கட்டினாங்க, காபத்துல்லா கட்டினாங்கன்னா பைத்துல் மக்தஸை கட்டினது யாராவது இருக்க முடியும், ஆதம் நபி கட்ட முடியும், ஆதம் நபியாவது இருக்க முடியும். இப்ராஹிம் நபி காபத்துல்லாவை கட்டியிருந்தாங்கன்னா இப்ராஹிம் நபி காலத்துக்கு பிறகு 40 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன செய்யப்பட்டிருக்கலாம், இஸ்ஹாக் நபியோ அல்லது இஸ்மாயில் நபியோ அல்லது இப்ராஹிம் நபியோ என்ன செஞ்சிருக்கலாம், பைத்துல் மக்தஸை கட்டி இருக்கலாம். யாரு கட்டினா சொல்லப்படல. முதலில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் காபத்துல்லா, 2வது கட்டப்பட்ட பள்ளிவாசல் பைத்துல் மக்தஸ். சுலைமான் நபி காலத்துக்கும் இப்ராஹிம் நபி காலத்துக்கும் பார்த்தீங்க வச்சுக்கிடுங்க, பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் டிஃபரன்ஸ் என்ன செய்யுது இருக்குது. அப்போ காபத்துல்லா கட்டப்பட்டு 40 ஆண்டுகள்ல பைத்துல் மக்தஸ் கட்டப்பட்டாச்சுன்னா காபத்துல்லா என்பது இப்ராஹிம் நபி காலத்தில் என்ன செய்யப்பட்டு விட்டது, கட்டப்பட்டு விட்டது. அது 40 ஆண்டுகள்லயே பைத்துல் மக்தஸ் என்ன செய்யப்பட்டாச்சு, கட்டப்பட்டாச்சு. அப்ப சுலைமான் நபி கட்டியது, அவங்க அந்த காபத்துல்லாவை திரும்ப செஞ்சிருக்கிறாங்க, மீண்டும் அதை புதுப்பிச்சிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழக்கூடிய காலகட்டத்தில் எப்படி காபத்துல்லா புதுப்பிக்கப்பட்டதோ அது மாதிரி அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, பைத்துல் மக்தஸை வந்து புதுப்பித்திருக்கிறார்கள். இதை நம்ம விளைக்கணும். இன்னும் சொல்ல போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் பயணம் போனாங்களா இல்லைங்களா, அதுல முஸ்லிம் 234வது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு. மேராஜ் பயணத்துல காபாவுல இருந்து பைத்துல் மக்தஸை தான் செய்யறாங்க, முதல்ல அழைச்சிட்டு போறாங்க. பைத்துல் மக்தஸ்ல போய் புராக்ங்கிற வாகனத்தை கட்டி போடுறாங்க. அங்க என்ன, அதுல என்ன வருது, ஹத்தா அதைத்து பைத்துல் மக்திஸ் ஃபரபத்துஹு பில் ஹல்கத்தி அல்லதி யர்பித்து பிஹில் அன்பியா, நபிமார்கள் எந்த வளையத்துல கட்டுவாங்களோ அந்த வளையத்துல நான் கட்டினேன் அப்படின்னு நபியா சொல்றாங்க, புராக் வாகனத்தை. அப்ப நிறைய நபிமார்கள் இப்ராஹிம் நபிக்கு பிறகு சுலைமான் நபிக்கு மத்தியில ஏராளமான நபிமார்கள் வந்திருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு இஸ்ரவேல் சமுதாயத்துக்கு அல்லாஹ் தொடர்ச்சியா நபிமார்களை அனுப்பி வைத்திருக்கிறார். அப்ப அந்த இப்ராஹிம் நபி காலத்திலே கட்டப்பட்டு இருந்தால்தான் எல்லா நபிமார்களும் என்ன செஞ்சிருப்பாங்க, அந்த பைத்துல் முகத்தஸை பயன்படுத்தி இருக்க முடியும். அப்ப நபிமார்கள் தங்களுடைய வாகனங்களை எந்த வளையத்துல கட்டுவாங்களோ அதே வளையத்தை நானும் கட்டினேன்.
என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்வதிலிருந்து இந்த காபத்துல்லா இந்த பைத்துல் மக்தஸ் பள்ளிவாசல வந்து ஏராளமான நபி மரணம் செஞ்சிருக்கிறாங்க, பயன்படுத்தி இருக்கிறாங்க என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். அதே போன்று நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, உலகத்துல உள்ள எல்லா பள்ளியும் சமந்தான். நம்ம வந்து கூரை பள்ளி, தகர செட்டு அதெல்லாம் கிடையாது, மண் தலையாவே இருக்கட்டும். பள்ளிவாசல் உண்டாக்கிட்டோம் வச்சுக்கிடுங்க, உலகத்துல எந்த பள்ளியில தொழுதாலும் ஒரே நன்மை தான். இல்ல நான் வந்து ஏசி பள்ளியில போய் தொழுதா கூட நன்மை, தர பள்ளியில தொழுதா கம்மியான நன்மை அப்படிலாம் கிடையாது. உலகத்துல உள்ள எல்லா பள்ளியும் சமந்தான். 3 பள்ளிவாசல் தவிர நாம ஒரு பயணம் கிளம்பி நாம நிறைய நன்மையை பெறணும் என்பதற்காக ஒரு புனித பயணம் கிளம்புறதா இருந்தா 3 பள்ளிவாசலுக்கு மட்டும்தான் கிளம்பணும். சுற்றுலா கூட போலான்னா போயிட்டு போகலாம். ஆனா நன்மையை அடைவதற்காக புனித பயணம் மேற்கொள்றோம்னு சொன்னோம்னா 3 பள்ளிக்கு மட்டும்தான். இப்ப நம்ம பக்கத்துல ஒரு பள்ளி இருக்குது, அதை விட்டுட்டு இன்னொரு பள்ளிக்கு நம்ம போகணும்னு வச்சுக்கிடுங்க, ஒரு பயான் நடக்குது, அதுக்காண்டி அங்க போய் தொழுவோம், அப்படி போகலாம். இல்ல இங்க தொழுதா சரியில்லை, அல்லது அங்க உள்ள இமாம் சரியில்லாம இருக்கான்னு வச்சுக்கிட்டு நபி வழிப்படி தொழுகை நடத்தல, அதுக்காண்டி நம்ம போகலாம். ஆனா எதுக்காண்டி போக கூடாது? நபி வழிப்படி தொழுகை நடக்குது, எல்லாமே இருக்குது, ஏன்னா எனக்கு பிடிக்குதுன்னு சொன்னா வச்சுக்கிடுங்க, அது தப்பு. அப்ப நம்ம அருகில் உள்ள உலகத்துல உள்ள எல்லா பள்ளியும் நமக்கு என்னதான் சமம் தான். அப்ப அது 3 பள்ளிகளுக்கு மட்டும் விதிவிலக்கிறது. நபி அண்ணா சொல்லி காட்டாங்க, லா துஷத்து ரிஹாலு இல்லா இலா சலாசத்தி மஸ்ஜித். புனித பயணம் என்பது வாகனங்கள் கட்டப்படுவது, இங்க போய் தொழுதா நிறைய நன்மை கிடைக்கும் என்று ஒரு வண்டி கட்டி செல்வதாக இருந்தால் 3 பள்ளிக்கு மட்டும்தான் செல்லணும். ஒன்னு மஸ்ஜிதுல் ஹராம் காபத்துல்லா, மஸ்ஜித் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 2வது மஸ்ஜித் நபவி மதீனாவுல உள்ள பள்ளிவாசல், 3வது மஸ்ஜிதுல் அக்ஸா. நம்முடைய வாழ்க்கையில வந்து ஹரமைன் ஷரீஃபைன் 2 புனித தலங்களில் பாதுகாவதல் அப்படி சொல்லி முஸ்லிம்களுக்கு மத்தியில 3வது புனித தலம் என்ன செய்யப்பட்டுருச்சு, மறக்கிற அளவுக்கு ஆகி போச்சு. நம்ம பல போட்டாக்கள்ல கூட மக்கா மதீனா மட்டும் தான் என்ன செய்வாங்க, மாட்டி வச்சிருப்பாங்க. அது மாட்டி வைக்கிற அவசியம் கிடையாது. ஆனா மஸ்ஜிதுல் அக்ஸா நம்முடைய சிந்தனையில் என்ன செய்யப்பட்டுச்சு, மறக்கடிக்கப்பட்டுச்சு. அவன் 3மே நமக்கு என்னதான் புனித தலங்கள் தான். நன்மையை நாடி நம்ம அங்க தொழுதா நிறைய நன்மை நமக்கு கிடைக்கும். அதே போன்று நபிகள் நாயகம் சொல்றாங்க, காபாவுல தொழுவது மற்ற பள்ளிகளில் தொழுவதை விட 1,00,000 மடங்கு நன்மை அதிகம். மஸ்ஜித் நபவியில தொழுவது மற்ற பள்ளிகளில் தொழுவதை விட 1000 மடங்கு நன்மை அதிகம். மஸ்ஜிதுல் அக்ஸாவுல தொழுவது மற்ற பள்ளிகளில் தொழுவதை விட 500 மடங்கு நன்மை அதிகம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுல ஒரு நாள் ஈத்திகாஃப் இருக்கணும்னு நியத்து வைக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில நிறைவேற்றினாங்க. ஏன்னா அதான சிறந்தது. மஸ்ஜிதுல ஏதாவது நம்ம ஒரு நேர்ச்சி பண்ணோம் வச்சுக்கிடுங்க, அதை விட சிறந்த ஒண்ணுக்காக இதை நம்ம என்ன செய்யலாம், இந்த நேர்ச்சியை முடிச்சுக்கலாம். நேர்ச்சியை கண்டிப்பா நிறைவேற்றி ஆகணும். ஆனா அதை விட சிறந்த ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, நம்ம அதை நிறைவேற்றுறதுதான் அது சிறந்தது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க பைத்துல் மக்தஸ்ல அவ்வளவு சிரமப்பட்டு அங்க போய் நீங்க அந்த ஏத்திகாஃப் நிறைவேற்றுறதை விட மஸ்ஜித் நபவியில என்ன செஞ்சிருங்க, நிறைவேற்றிருங்க. ஏன்னா அங்க போய் தொழுதா எவ்வளவுதான் நன்மை, 500 மடங்கு தான் நன்மை. மஸ்ஜிதுல் நபவியில தொழும் போது 1000 மடங்கு நம்ம என்ன செய்து கிடைக்குது. மஸ்ஜித் நபவியில தொழுவதை விட காபால தொழுவது நமக்கு எவ்வளவு மடங்கு கிடைக்குது, 1,00,000 மடங்கு என்ன செய்து கிடைக்குது. அவ்வளவு பெரிய பாக்கியங்கள் இருக்குது. அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் மக்தஸை கட்டினார்கள். அந்த பள்ளிவாசல்ல தொழுது விட்டு வெளியே வந்தா அன்று தாய் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு எப்படி பாவமே இருக்காதோ அது போன்று ஒரு பாக்கியத்தை வழங்கணும் துவா செஞ்சாங்க. ஆனா அதே அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா இல்லையான்னு தெரியல. நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, அது பாக்கியம் கொடுக்கப்படணும்னு சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லும் போது காபத்துல்லாஹ்க்கு தான் சொல்லி காட்டுறாங்க. எப்படி சொல்றாங்க, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரும்போது யார் வந்து ஹஜ்ஜுக்கு செல்லும் போது தீய செயல்கள் செய்யாம பாவங்கள்ல ஈடுபடாம நபி வழிப்படி சரியான முறையில ஹஜ்ஜை செஞ்சுட்டு திரும்புறாங்களோ, ரஜாக்க யௌமின் வலதத்துஹு உம்முஹு, அவனுடைய தாய் அவனை பெற்றெடுத்த நாளில் அவன் எப்படி பரிசுத்தமானவனாக பாவங்கள் இல்லாதவனாக இருந்தானோ அது போன்று அவன் திரும்புகிறான் அப்படின்னு செஞ்சாங்க. நபிகள் நாயகம் காபத்துல்லாஹ் சொல்லி காட்டினாங்க. மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு 500 மடங்கு தான் என்ன செஞ்சாங்க, சொல்லி காட்டினாங்க. அந்த சுலைமான் நபியுடைய துவா அந்த விஷயத்துல வந்து நபிகள் நாயகம் அல்லாஹ் அதை கொடுக்க நாங்க ஆசைப்படுறோம், அல்லாஹ் கொடுத்துட்டான்னு அவங்க உறுதிப்படுத்தாம இருந்தாங்க பாருங்க, அதுதான் சரி என்பது நமக்கு என்ன செய்கிறது தெரிகிறது. அது போன்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அவங்க அல்லாஹ்ட்ட கிடைத்த பிரார்த்தனை ஒன்று, தனக்கு பிறகு யாருக்குமே கிடைக்காத ஆட்சி என்ன செய்யணும், எனக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னு செஞ்ச அல்லாஹ்ட்ட அவங்க துவா கேட்டாங்க. அல்லாஹ் அந்த ஆட்சியை வழங்கினான். சூரத்து சாதுங்கிற அத்தியாயம் 38வது அத்தியாயத்துல
அல்லாஹ் வந்து சுலைமான் நபியுடைய ஆட்சி எவ்வளவு பிரம்மாண்டமான ஆட்சி என்பதை நாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள்ல பார்ப்போம். இப்ப இந்த சூரத்து சாதுல 34 இருந்து 40 வரைக்கும் உள்ள வசனங்களுடைய அர்த்தத்தை மட்டும் தெரிந்து கொண்டு இவருடைய விளக்கத்தை நாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள்ல பார்ப்போம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, காத ரப்பி ஃபிர்லி, இறைவா என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, வஹப்லி முல்கன் லா யம்பகி லி அஹதி மின் பஅதி, எனக்கு பிறகு யாரும் அடைய முடியாத ஒரு ஆட்சியை எனக்கு நீ தருவாயாக, இன்னக அன்தல் வஹாப், நீதான் வாதி வழங்கக்கூடிய கொடையாளன். அப்போ அப்படி சொன்ன அப்படின்னு துவா கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்குறான்னா, ஃபஸஹர்னா லஹு ரிஹ், காற்றை நாம் அவருக்கு வசப்படுத்தி கொடுத்தோம், தஜ்ரீ பி அம்ரிஹி, அவருடைய கட்டளைப்படி அது ஓடும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன கட்டளை இடுறாங்களோ அது காத்து என்ன செய்யும், அல்லாஹ் தான் வசப்படுத்தி கொடுக்குறான். காற்றுடைய ரப்பு அல்லாஹ் தான். அந்த அல்லாஹ் சுலைமானுடைய கட்டளை கட்டுப்படும் சொல்றான். சுலைமான் எப்படி நினைச்சாங்கன்னு வச்சுக்கிடுங்க, அவங்க இப்போ ஷாமில் இருக்கிறாங்க, திடீர்னு அவங்க யமனுக்கு போகணும்னு நினைச்சா இன்னைக்கு காலையில ஷாம்லையும் மதியம் எங்க போய் நிற்பாங்க, யமன்ல போய் நிற்பாங்க. அவங்க சிரியாவுக்கு போனா சிரியாவுக்கு போயிடும், எங்கனாலும் என்ன செய்யலாம், மக்காவுக்கு வரணும் மக்காவுக்கு வரலாம், பைத்துல் மக்தஸ் போனா பைத்துல் மக்தஸ் போகலாம். எவ்வளவு பெரிய படைகளினாலும் ஏற்றிக்கொண்டு அவங்க காற்றுக்கு உத்தரவிட்டால் போதும், அந்த காற்றை கொண்டு போய் எவ்வளவு வேகமா என்ன செஞ்சிடும், இறக்கி விட்டுரும். அப்ப அவருடைய கட்டளைப்படி, அவருடைய ஆட்சி அதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்காக அவருடைய கட்டளைப்படி ஓடுமாறு நாம் காற்றை அவருக்கு வசப்படுத்தினோம். ருஹான், மிருதுவானதாக, ஹைஸ் அசாப், அவர் விரும்பிய விதத்தில், சுலைமான் நபி என்ன விரும்புகிறாரோ அந்த விதத்தில் என்ன செய்ய அந்த காற்று செயல்படும். அதே போன்று ஷயாத்தின், ஷைத்தான்கள்ல வந்து குல்ல பன்னாயின் கௌவாசின், கட்டடம் கட்டக்கூடிய ஒவ்வொரு ஷைத்தான்களையும், முத்து குளிக்கக்கூடிய ஒவ்வொரு ஷைத்தான்களையும் நாம் அவருக்கு என்ன செய்தோம், வசப்படுத்தி கொடுத்தோம். இந்த 2 வகையான ஷைத்தான்கள் அல்லாஹ் என்ன செய்தான், சுலைமான் நபி வசப்படுத்தி கொடுத்தார். அது மட்டுமல்லாம வஆஹரீன முகர்ரனீன ஃபில் அஸ்பாத், விலங்குகள்ல விலங்கிடப்பட்ட, அதாவது சங்கிலிகளால் விலங்கிடப்பட்ட ஷைத்தான்கள், அந்த ஷைத்தான்கள் வரம்பு மீறும் போது தண்டிக்கிறதுக்காண்டி அவங்களுக்கு விலங்கு போட்டு பூட்டக்கூடிய ஒரு அதிகாரத்தை யாருக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான், சுலைமான் நபிக்கு கொடுத்திருந்தான். ஹாதா அத்தாவுனா, இது நம்முடைய அருட்கொடை, ஃபம்னுன், இதை நீங்க வந்து இந்த அருட்கொடையை வைத்து மற்றவங்களுக்கு நீங்க என்ன செய்யலாம், உபகாரம் செய்யலாம். அவ் அம்சிக், அல்லது நீங்க உபகாரம் செய்யாம நீங்க மட்டுமே அருட்கொடையை பயன்படுத்தலாம். பிகைரி ஹிசாப், எந்த கேள்வி எனக்கு கிடையாது. நபி எப்படி செயல்படுவாங்கன்னு அல்லாஹ்க்கு தெரியும்ல, அதனால நீங்க அடுத்தவங்களுக்கு இந்த அருட்கொடையை வச்சு உபகாரம் செய்தாலும் சரி, செய்யாம நீங்களே வைத்துக் கொண்டாலும் சரி, எந்த கேள்வி எனக்கும் கிடையாது. அவருக்கு நம்மிடம் ஒரு நெருக்கம் இருக்கிறது, மறுமையில் அழகிய தங்குமிடமும் இருக்கிறதுன்னு அல்லாஹ் என்ன செய்யறான், சாத் அத்தியாயத்துல 35 இருந்து 40 வரைக்கும் சொல்லி காட்டுறான். அப்படி நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. நபிமார்கள் வந்து இந்த மாதிரி ஆட்சியை விரும்பலாமா, அல்லாஹ் எப்படி சுலைமான் நபிக்கு நீங்க கொடுத்தாலும் நீங்களே எல்லாத்தையும் வைத்துக் கொண்டாலும் சரி, மற்றவங்களுக்கு உபகாரம் பண்ணாலும் சரி, இப்படி எப்படி அல்லாஹ் சொல்லலாம், அந்த ஷைத்தான்களுடைய விஷயம் என்ன, இப்படி பல கேள்விகள் இருக்கிறது. இதிலிருந்து பெற வேண்டிய பாடங்கள் படிப்பினைகளை இன்ஷா அல்லாஹ் நாம் என்ன செய்வோம், நாளைய தினம் தொடர்ச்சியாக காண்போம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.